இன்னைக்கு நம்ம வீட்ல கிராமத்து ஸ்டைல் எறா குழம்பு வைக்க போறோம். இது கூட சிறுகிழங்கும் பச்சை மொச்சையும் போட போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு குக்கர் வைக்கலாம். அதுக்கு நம்ம சிறுகிழங்கும் மொச்சையும் போட்டு வேக வைக்கலாம். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். மண் சட்டி வச்சுருக்கோம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பொடி பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் போட போகிறோம். இடிச்ச வெங்காயம் போட போகிறோம். அடுத்தது அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போட போகிறோம். இடிச்சு வச்ச வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம முருங்கைக்காய் போட போகிறோம். இது கூட நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லி பொடியும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச மொச்சையும் சிறுகிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கழுவி வச்ச எறாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சதை ஊற்றலாம். கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுறா குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சுறா குழம்பு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல மனமா இருக்கு. இதை நம்ம லைட்டா நக்கி பார்ப்போம். சுறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாட்டி கொடுத்து டேஸ்ட் பார்க்க போறோம். இது கூட என்ன ஆச்சாலும் சோம்பு, சீரகம், அது தேங்காய். சோம்பு, சீரகம், தேங்காயும், தக்காளி, அரைச்ச தக்காளி, என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அடிக்கடி. கருவேப்பிலை ஸ்மெல் தான் வருது. மூக்கு எப்படியாச்சும் திறந்து பார்க்க முடியும். மூக்குல வாசனை வரும்ல. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாசி கொடுத்து டேஸ்ட் பார்க்க போறோம்.